Morning to all. Now we are going to discuss about nucleic acids. Nucleic acids are the inherent characteristics of each and every species. Each and every species are transmitted from one generation to next generations. Listen பண்ணுங்க. அது இன்கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் உள் அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டில் இருக்கக்கூடிய எவரி ஸ்பீசஸ் அண்ட் ஈச் அண்ட் எவரி ஸ்பீசஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படியே ஒரு ஜெனரேஷன்லேருந்து அனதர் ஜெனரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஆகும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஈச் அண்ட் எவரி ஸ்பீசஸ். ஸோ தட் இஸ் இன்கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது. இன்கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது உள் சார்ந்த அமைப்புன்னு சொல்லக்கூடாது, உடம்புல நடக்கக்கூடிய உள்ளார்ந்த அமைப்புன்னு சொல்லக்கூடியது. இன்கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி ஸ்பீசஸ் ஆர் transmitted from the one generation to another next generations. Okay, next generation போகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் பீன் அப்சர்வ் தட் எதில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் பீன் அப்சர்வ் தட் அந்த டிரான்ஸ்மிட் ஆகலையே அதில் அப்சர்வ் பண்ணோம்னா பார்ட்டிக்கல் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி செல்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லோட நியூக்ளியஸில் இருந்த அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல் தான் இந்த ரெஸ்பான்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ரெஸ்பான்சிபிள் எது? பார்ட்டிகல்ஸ். இதில் இந்த செல்லில் நியூக்ளியஸ் ஆஃப் தி செல்லில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் இதில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இட் ஹேஸ் பீன் அப்சர்வ் தட் பார்ட்டிகல்ஸ் த பார்ட்டிகல் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஐ மீன்ஸ் ஒன் ஜெனரேஷன்லேருந்து அனதர் ஜெனரேஷனுக்கு போகணுன்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம்? நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸ் தான். த பார்ட்டிகல்ஸ் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி செல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரக்டரிஸ்டிக்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இதில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், ஒரு செல்லில் தான் அப்சர்வ் பண்ணுறோம். எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இன்கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி ஸ்பீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட்னா தெரியுமா? டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு இதுலேருந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து அனதர் ஜெனரேஷனுக்கு போகுது. ஓகே, அந்த எவரி ஸ்பீச்சஸ் அது எதில் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்டிகல் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் செல்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். தே ஆர் கால்டு குரோமோசோம்ஸ். இது பேர் தான் தே ஆர் கால்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோம்ஸ். ஸோ தே ஆர் கால்டு குரோமோசோம்ஸ் ஆர் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அனதர் அந்த குரோமோசோம்ஸ் ஆர் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸால் மேட் ஆஃப் ஆகிருக்கும். அண்ட் அனதர் டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். ஸோ அது அனதர் டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் ஆர் கால்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ தே ஆர் கால்டு குரோமோசோம்ஸ். த குரோமோசோம் ஆர் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். த அனதர் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது குரோமோசோமுங்கிறதா சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸில் அந்த நம்ம ஒரு செல் இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. அது செல்லில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் தான். அது எதனால் நம்ம குரோமோசோம்ஸ் எதனால் மேட் ஆஃப் ஆயிருக்குன்னா ப்ரோட்டீனால் மேட் ஆஃப் ஆயிருக்கும். அதே சேம் டைம் அனதர் பயோமாலிகுல்ஸே நியூக்ளிக் ஆசிட்ஸு. பயோமாலிகுல்ஸ் ப்ரோட்டீனுங்கிறது ஒன் ஆஃப் தி பயோமாலிகுல்ஸ் தான். அந்த அனதர் டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் தான் நியூக்ளிக் ஆசிட்ஸு. ஸோ நியூக்ளிக் ஆசிட்டை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தேர் ஆர் மெயின்லி 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. how many nucleic types? 2 types of nucleic acid இருக்குது. ஒன்று வந்து DNA, the another one is RNA. ஸோ DNAங்கிறது deoxyribonucleic acids. DNA means that deoxyribonucleic acid. This is one of the nucleic acids. Another is ribonucleic acids. DNA. So another one is RNA. RNA means ribonucleic acids. So there is nucleic acid 2 types இருக்குது. So that is another of the biomolecules. One type of the biomolecules that is nucleic acids. There are 2 types of nucleic acid இருக்குது, DNA and RNA. There are molecular repositories or carry genetic information in the every organisms. ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய எவரி ஆர்கானிசம், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கு நாட் ஓன்லி எவரி ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணக்கூடியது, எடுத்து சொல்லக்கூடியது. ஸோ ரெஸ்பாஸ்ட்ரிஸ் ஆஃப் தட் கேரி பண்ணக்கூடியதை ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணக்கூடியது. உங்களுக்கு இதெல்லாம் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணக்கூடியதான். ஸோ இதோட இது ஆக்சுவலி தேர் மீன்ஸ் நியூக்ளிக் ஆசிட் ஒரு மாலிகுலர் ரெபாஸ்ட்ரிஸ். ஒரு மாலிகுலர் ரெபாஸ்ட்ரிஸ் என்ன பண்ணணும்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணக்கூடியது. ஸோ நியூக்ளிக் ஆசிட் நமக்கு தெரியும். RNA, DNA அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது, தகவல் அனுப்பக்கூடியது. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எவரி ஆர்கானிசம்ஸுக்கும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணக்கூடியதான் இதோடைய ஃபங்க்ஷனே. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று நம்ம காம்போசிஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் பார்க்க போகிறோம். காம்போசிஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸை பார்க்கலாம். காம்போசிஷன் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடில் நியூக்ளிக் ஆசிட்ங்கிற ஒரு பயோபாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். Biopolymers of nucleotides அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் biopolymers.
பாலிமர் பயோங்கிறது தெரியும் பயாலஜிக்கல், பாலிமர் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் தான் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் மேர் தான் பயோமாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே. கண்ட்ரோல் தி ஹைட்ராலிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஈல்டு 3 காம்பவுண்ட்ஸ் நேம்லி நைட்ரஜனேஷன் பேஸ். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹைட்ராலிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, கண்ட்ரோல்டு ஹைட்ராலிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஹைட்ராலிஸ் பண்ணால் நமக்கு என்ன ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல்டு ஹைட்ராலிஸ் பண்ணோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹைட்ராலிஸ் பண்ணால் நமக்கு 3 டைப்பான காம்பவுண்ட் கிடைக்கும். ஒன்று வந்து நைட்ரோஜனேஸ் பேஸ் 3 காம்பவுண்ட்ஸ், ஒன்று வந்து பெண்டோ சுகர், அனதர் இஸ் பெண்டா சுகர், அனதர் வந்து பாஸ்பேட் குரூப். ஸோ 3 டைப்பான ஈல்டு கிடைக்குது. பாஸ்பேட் குரூப், பெண்டோ சுகர், நைட்ரஜனேஸ் பேஸ். ஸோ இது எப்போ கிடைக்குமா, கண்ட்ரோல்டு ஹைட்ராலிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கிடைச்சோம்னா 3 டைப் ஆஃப் ஈல்டு வந்து 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து நைட்ரஜனேஷன் பேஸ், அனதர் இஸ் பெண்டா சுகர், ஸோ அனதர் இஸ் பாஸ்பேட் குரூப்ஸ். இது 3 டைப் ஆனது கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம நைட்ரஜனேஷன் பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நியூக்ளிக் ஆசிட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது ஒரு பயோபாலிமர் ஆஃப் நியூக்ளியேட்னு சொல்கிறோம். ஹைட்ராலிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆரோட ஈல்டு என்ன கிடைக்குன்னா 3 காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். நைட்ரஜனேஷன் பேஸ் அண்ட் பெண்டா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்கும். இப்போ நைட்ரஜனேஷன் பேஸ் அப்படிங்கிறது தீஸ் ஆர் நைட்ரஜன் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது கண்டிப்பாக இருக்கும் நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் which are derivatives of 2 parent components. The nitrogenous base nitrogen base is a derivatives of 2 parent components. Derivatives of 2 parent compounds. என்ன compounds? Purine and pyrimidine and purine. இதான் இந்த ஒரு இதோட டெரிவேட்டிவ்ஸ் தான் இருக்கும் நைட்ரஜனேஷன் பேஸ் இருக்கும். அந்த நைட்ரஜனேஷன் பேஸுங்கிறது ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் which are the derivatives of 2 part of the compound, 2 parent compounds. ஸோ இதோடைய நைட்ரஜன் பேஸோட 2 parent காம்பவுண்ட்னா ஒன்று வந்து பைரிமிடின், இன்னொன்று வந்து பியூரின். பைரிமிடின் அண்டு பியூரின்ஸ் இதுதான் இந்த ஒரு பேரண்ட் காம்பவுண்ட் சொல்லக்கூடியது. பைரிமிடின் அண்டு பியூரின் அப்படிங்கிறத பார்க்கலாம். போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹேவ் த 2 மேஜர் பியூரின் பேசிஸ் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே பியூரின் பேசிஸ் இருக்கும். அடினின் குவானின் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். இதில் டிஎன்ஏலே இருக்கும், ஆர்என்ஏலே இருக்கும். இன் போத் டிஎன்ஏ அடினைன் அண்டு குவானின் ரெண்டுமே இதில் இருக்கும், ஆர்என்ஏல இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். திட் இஸ் பியூரின். பியூரின் ஸ்ட்ரக்சர் இங்கே பார்த்துங்க, இதுதான் பியூரின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ 2 இது இருக்குது, ஒன்று அடினைன், இன்னொன்று வந்து குவானின்ஸ், ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது. have the 2 major purine bases, ஒன்று வந்து அடினைன் அண்ட் குவானின். in both DNA and RNA one of the pyridamines is a cytosines. சைட்டோசைன் பைரிமிடின்ங்கிறது அடுத்து பாருங்கள், இது வந்து இதான் ஒரு பேரண்ட் காம்பவுண்ட் சொல்லக்கூடியது. இது ரெண்டும் தான் நைட்ரஜனேஷன் பேஸ்னு சொல்லக்கூடிய. நைட்ரஜன் இங்கே இருக்கும், நைட்ரஜன் இருக்குது பாருங்கள். ஸோ நைட்ரஜன் கண்டெய்ன் கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு இது வந்து பியூரின், இது பைரிமிடின் சொல்லக்கூடியது. பியூரினில் 2 இது இருக்குது, ஒன்று அடினைன், ஒன்று குவானின். ஸோ அடுத்து பைரிமிடின் அதில் வந்து 3 இருக்குது, தயோமின், சைட்டோசின், யுரேசில். ஸோ 3 விதமான இது இருக்குது. இதில் பைரிமிடின்ஸ் 3 டைப்ஸாக இருக்குது, 1 2 3 டைப்ஸ் இருக்குது. ஆனால் டிஎன்ஏ ஆர்என்ஏல ரெண்டுமே அடினைன் குவானின் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். பைரிமிடின்ங்கிற பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது ஒன்று மட்டும் தான் இருக்கும், சைட்டோசின் மட்டும்தான் இருக்கும். போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல வேறு மட்டும் தான் இருக்கும், சைட்டோசின் மட்டும்தான் இருக்கும். இன் போத் டிஎன்ஏ ஆர்என்ஏல ஒன் ஆஃப் தி பைரிமிடின்ஸ் என்ன இருக்கும், சைட்டோசின்ஸ் மட்டும்தான் இருக்கும். கிளியர் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். நைட்ரஜனேஷன் பேஸுங்கிறது 2 பேரண்ட் ஹைட்ரோகார்பன் இருக்கும், ஒரு பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 பேரண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன, ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பைரிமிடின்ஸ். இந்த 2 தான் இந்த 2 பேரண்ட் கார்பன் சொல்லக்கூடிய 2 பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட், பைரிமிடின் அண்டு பியூரின்ஸ். பியூரினை பொறுத்த வரைக்கும் 2 விதமான இருக்குது, ஒன்று வந்து அடினைன், இன்னொன்று வந்து குவானின்ஸ். ரெண்டுமே இதில் இருக்கும், ஆர்என்ஏல இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். அதேமாதிரி பைரிமிடினில் 3 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. பைரிமிடினில் 3 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது, தயோனா டி, சைட்டோசினா சி, யுரோசில்னா யூ. ஸோ இந்த 3மே இதோட இது பைரிமிடின். அந்த பியூரினை பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்குது, அடினைன் அண்டு குவானின் 2 இது இருக்குது. ஓகே, அப்புறம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே போத் ஆர்என்ஏல இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். ஆனால் பைரிமிடினில் 3ல் இந்த சைட்டோசின் மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏலையும் டிஎன்ஏலையும் இருக்கும், ஆர்என்ஏலையும் இருக்கும், டிஎன்ஏலையும் இருக்கும். பட்டு டிஎன்ஏல மட்டும் இருக்கக்கூடிய பார்த்துங்க சைட்டோசின்ஸ். பட் செகண்ட் பைரிமிடின்ஸ் தயோமின் பார்த்திங்கன்னா டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். தயோமின்ஸ் இப்படி இருக்குல்லையே, அது தயோமின் இதில் மட்டும்னா டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். இந்த யுரோசில் அப்படிங்கிறது ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இது 3 பேரும் வந்து இந்த 3 பேரும் வந்து இதில் இருப்பாங்க, ஆர்என்லேயும் இருப்பாங்க, டிஎன்லேயும் இருப்பாங்க. ஆனால் ஆர்என்ல இருக்கக்கூடியது யார் மட்டும்னா யூரோசில்ஸ் தான் டிஃபராக இருக்கும். டிஎன்ஏல வந்து மொத்தம் 4 பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேரில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அடினைன், குவானின்ஸ், சைட்டோசின்ஸ், தயோமின் அப்படிங்கிறது டிஎன்ஏ. அதே அடினின், குவானின், சைட்டோசின்ஸ், யூரோசில் அப்படிங்கிறது ஆர்என்ஏ. 4 பேருமே கம்போஸ்ட் ஆகிருப்பாங்க. அதான் நைட்ரஜனேஷன் பேஸுங்கிற 2 நைட்ரஜனேஷன் பேஸ் இருக்காங்க. 2 நைட்ரஜன் பேர் நைட்ரஜன் பேஸ் இருக்காங்க. வந்து பியூரின் அண்டு என்னது பைரிமிடின். இந்த பைரிமிடினில் பொறுத்த வரைக்கும் யார் இருப்பாங்க? பைரிமிடினில் என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னா தயோமின், சைட்டோசின், யூரோசில். தயோமின், சைட்டோசின், யூரோசில். பியூரினை பொறுத்த வரைக்கும் அடினின், குவானின் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியவங்க. போத் ஆர்என்லேயும் இருப்பாங்க, டிஎன்ஏலையும் இருப்பாங்க. ஸோ பைரிமிடினை பொறுத்த வரைக்கும் பைரிமிடினில் இருக்கக்கூடிய சைட்டோசின் மட்டும்தான் ஆர்என்ஏலையும் டிஎன்ஏலையும் இருக்கும். அதில் மீது இருக்கக்கூடிய தயமின் பார்த்திங்கன்னா டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். யூரோசில் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏல தான் இருக்கும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் மேட் ஆஃப் அடினின், குவானின், சைட்டோசின்ஸ், தயோமின். இப்போ ஆர்என்ஏ அப்படிங்கிறது அடினின், குவானின்ஸ், சைட்டோசின்ஸ், யூரோசில்ஸ். ஸோ 4 சேர்ந்தது தான். ஓகே, தெரிஞ்சுதா? ஸோ இது இவங்க 4 பேரும், இந்த 3 பேரும் ஒரு காம்பவுண்ட்ஸ், இவங்க 2 பேரும் இவங்க தான் நைட்ரஜன் பேஸ். அப்போ மெயினான கூடியது பியூரின் அண்டு பைரிமிடின். ஸோ அவங்க பியூரினில் தான் 2 பேர் இருக்காங்க. பியூரின் அடினின் அண்டு குவானின், ஏ அண்டு ஜி. ஓகே, தயமின் அப்படிங்கிறது டி, சைட்டோசின் சி, இது யூ. ஸோ அப்போ டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏக்கு டிஎன்ஏக்கு என்ன டிஃபர்னா ஆர்என்ஏல வந்து என்ன இருக்கும்? யூரோசில் இருக்கும். டிஎன்ஏல என்ன பார்த்திருக்குன்னா தயோமின் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் நைட்ரஜனேஷன் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. செகண்ட் பைரிமிடின்ஸ் தயோமின் இன் டிஎன்ஏ, யூரோசில் இன் ஆர்என்ஏ. இது ஒரு நைட்ரஜனேஷன் பேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 டைப்பான காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று நைட்ரஜனேஷன் பேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பெண்டா சுகர் பார்க்க போகிறோம். ஸோ பெண்டா சுகர் அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட் 2 டைப் ஆஃப் பெண்டோஸ் இருக்குது. 2 டைப் ஆஃப் பெண்டோஸ் நியூக்ளிக் ஆசிட் 2 டைப் ஆஃப் பெண்டோஸ். ஒன்று வந்து ரெக்கரிங் deoxyribonucleotides unit of DNA contains 2 deoxy-D-ribose இருக்கும். another one is வந்து என்னது ribonucleotide units வந்து RNA-ல இருக்கும். ribonucleic acid unit வந்து RNA-ல இருக்கும். அதே வந்து என்னது deoxyribonucleotide unit வந்து DNA-ல இருக்கும். ஸோ contain 2 deoxy-D-ribose. ஸோ இதில் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா T-ribose present ஆகிருக்கும். இந்த 2 nucleotides both type of bendos are in their beta furnace 5 membered ring சொல்லக்கூடியது. இந்த 5 membered ring ஃபார்ம் ஆகக்கூடியது. It is benda sugar. இதான் ரிபோஸ் கண்டென்ட். அது ஆர்என்ஏல இருக்கக்கூடியது. அதாவது ஆர்என்ஏல இருக்கக்கூடியது தான் ரிபோஸ். இதே இதில் இருக்கக்கூடியது வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடியது. டிஎன்ஏலங்கிறது 2 deoxy-D-ribose. அதாவது டிஆக்சிரிபோஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டும் தான் பெண்டா சுகருங்கிறது. ஒரு 5 மெம்பர் ரிங்கு. இது ஆக்சிஜனு 1 2 1 2 3 4 இது 5 மெம்பர் ரிங்கு. 2 டைப் ஆஃப் பெண்டோஸ் இருக்குது நியூக்ளிக் ஆசிட்டில். வந்து டிஆக்சிரிபோ நியூக்ளியோடைடு அது வந்து டிஎன்ஏ இருக்கும். அது என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி 2 deoxy-D-ribose இருக்கும். அதே ஆர்என்ஏல பொறுத்த வரைக்கும் ரிபோ நியூக்ளியோடைட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர்என்ஏ கண்டென்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ரிபோஸ் நியூக்ளியோடைட்ஸ் டி-ரிபோஸ் இருக்கும். ஓகே, இந்த நியூக்ளியோடைட்ஸ் போத் டைப்ஸ் ஆஃப் பெண்டோஸ் ஆர் வந்து பீட்டா ஃபியூர்னோஸ்னு சொல்லக்கூடியது. பீட்டா ஃபியூர்னஸ் க்ளோஸ்டு 5 மெம்பர் ரிங் இருக்கும். பீட்டா க்ளோஸ் 5 மெம்பர் ரிங் இருக்கும். ஸோ இதான் பெண்டா சுகருக்குன்னா 2 இது. அடுத்து பாஸ்பேட் பொறுத்த வரைக்கும் பாஸ்பேட் அப்படிங்கிறது பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்முலா H3PO4 இதுதான் பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்முலா. ஸோ பாஸ்பேட் ஃபார்ம் அப்படின்னா H இல்லாமல் எழுத வேண்டியதுதான். பாஸ்பரஸ் O டபுள் பாண்ட் O மைனஸ் இதுதான் பாஸ்பேட்டோடையது. பாஸ்போர்ட் இதுதான் அது பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் என்னது பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும் பிட்வீன் நியூக்ளியோடைடு. 2 கடையில் என்னது ஒரு டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. அந்த பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் தி டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது எதுக்குன்னா நியூக்ளியோடைடு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் present in the nucleotides. அந்த பாஸ்போரிக் ஆசிட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு டைஎஸ்டர் ஃபார்ம் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுக்கிடையில் பிட்வீன் தி நியூக்ளியோடைடில்
பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் நியூக்ளியோடைடில் எத்தனை பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான். ஸோ தே ஆர் கால்டு கிளாஸிஃபைட் into classified into mononucleotide and dinucleotide and triad polynucleotide. எத்தனை டைப் நியூக்ளியோடைடு இருக்குது? மோனோநியூக்ளியோடைடு, டைநியூக்ளியோடைடு, ட்ரைநியூக்ளியோடைடு. 3 டைப்ஸ் ஆஃப் பாஸ்பேட் குரூப் வந்து கிளாஸிஃபை பண்ணுற நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடில் தான் பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் பிரிச்சு நியூக்ளியோடைடில் தான் எப்படி பிரிச்சுப்போம்? பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் இந்த நியூக்ளியோடைடு. ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் மோனோ நியூக்ளியோடைடு. 2 பாஸ்பேட் குரூப்னா டைநியூக்ளியோடைடு. 3 இந்த நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் நியூக்ளியோடைடு வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைடு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்னன்னு பார்த்துடலாம். மாலிகுல் வித்தவுட் பாஸ்பேட் குரூப்ஸ் இஸ் கால்டு நியூக்ளியோசைடு. அதில் பாஸ்பேட் குரூப் இல்லை அப்படின்னா அது பேர் நியூக்ளியோசைடு. இந்த மாலிகுல் வித்தவுட் பாஸ்பேட் குரூப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து நியூக்ளியோசைடு. ஸோ இப்போ அந்த நியூக்ளியோசைடு அந்த பாஸ்பேட் குரூப் கம்பைன் ஆனால் நியூக்ளியோடைடு. அதில் சொல்லிட்டு நியூக்ளியோடைடு, மோனோநியூக்ளியோடைடு, டைநியூக்ளியோடைடு, ட்ரைநியூக்ளியோடைடு சொல்ல முடியா? எதை பேஸ் பண்ணி சொன்னோம்? ஒரு பாஸ்பேட் குரூப் இருந்தால் மோனோநியூக்ளியோடைடு, 2 பாஸ்பேட் குரூப் இருந்தால் டைநியூக்ளியோடைடு. ஸோ இந்த பாஸ்போரிக் ஆசிட் என்ன ஃபார்ம்னா ஒரு டைஎஸ்டர் ஃபார்ம் பண்ணும். எது கிடையாது? நியூக்ளியோடைடு கிடையாது ஃபார்ம் ஆகுது. பிட்வீன் தி நியூக்ளியோடைட்ஸ் கிடையாது. ஸோ அதாவது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் இன் தி நியூக்ளியோடைடு தட் இஸ் மோனோ, டை, ட்ரைனு கிளாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நியூக்ளியோசைடுங்கிறது பாஸ்பேட் குரூப் இல்லைனா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுங்கிறது டெரிவேட் ஃப்ரம் தி நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு எதுலேருந்து டெரிவ் பண்ணோம்னா நியூக்ளியோசைட்லேருந்து பை அடிஷன் ஆஃப் மாலிகுல் பாஸ்போரிக் ஆசிட். நம்ம இந்த நியூக்ளியோசைடு பாருங்கள், இது நியூக்ளியோசைடு. வாட் இஸ் நியூக்ளியோசைடு? அதில் பாஸ்பேட் குரூப் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நியூக்ளியோடைடுனா வாட் இஸ் மீன் நியூக்ளியோடைடு? ஸோ நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது இது டைடு, இது சைடு. ஸோ நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது இந்த நியூக்ளியோசைடு கூட என்ன செய்யணும்? பாஸ்போரிக் ஆசிட் கம்பைன் ஆகிருக்கணும். இது கூட நியூக்ளியோசைடு கூட பாஸ்போரிக் ஆசிட் கம்பைன் ஆகுனா நமக்கு நியூக்ளியோடைடு கிடைக்கும். ஸோ நியூக்ளியோடைடு டெரிவேட் ஃப்ரம் தி நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைட்லேருந்து தான் டெரிவ் பண்ணுறோம். எப்படி? பை அடிஷன் ஆஃப் மாலிகுல் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட். அந்த பாஸ்போரிக் ஆசிட் அதாவது நியூக்ளியோசைடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாஸ்போரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா நமக்கு நியூக்ளியோடைடு கிடச்சிரும். நியூக்ளியோடைடு இஸ் ஏ டெரிவேட் ஃப்ரம் தி நியூக்ளியோசைடு பை அடிஷன் ஆஃப் மாலிகுல் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட். இந்த phosphorylation occur generally in the 5OH group in the sugar. 5OH group சுகரில் வந்து 5OH ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சுகரில் வந்து 5OH குரூப் இருக்கும். நியூக்ளியோடைடுங்கிறது லிங்க்டு இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பை பாஸ்போடைஎஸ்டர். நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது ஒரு லிங்க்டாக இருக்கக்கூடியது, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ லிங்காக இருக்கக்கூடியது, ஒரு லிங்க் பண்ணக்கூடியது. எதுனா ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பிட்வீன் 5OH group of the one nucleotide. 5OH group of the one nucleotide and 3OH group of the another nucleotide. ஸோ 2 நியூக்ளியோடைடுக்கு இடையில் ஒரு என்ன செய்யக்கூடிய ஒரு நியூக்ளியோடைட்ஸ் ஒரு லிங்க் பண்ணக்கூடிய டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய இதுல 5OH group of one nucleotide and 3OH group of another nucleotide. 2 நியூக்ளியோடைடுக்கு இடையில் டைஎஸ்டர் ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கலாம். இப்போ லிசன், சுகர் ப்ளஸ் பேஸ், அதாவது நியூக்ளியோசைடுன்னு சொல்லக்கூடியது. சுகரும் அண்டு பேஸும் சேர்ந்துச்சுன்னா அது பேர் வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லக்கூடியது. பேஸ் அப்படின்னா பியூரின் அண்டு பைரிமிடின்னு சொல்ல முடியாது, அதை நைட்ரஜனேஷன் பேஸ் சொல்கிறாங்க. ஓகே, சுகர் அதான் பெண்டா சுகரை சொல்கிறாங்க. பெண்டா சுகர் 2 இருக்கு இல்லையா, ரிபோஸ் அண்டு டிஆக்சி ரிபோஸ் சொல்ல முடியாது. அதான் சுகரையும் பேஸையும் கம்பைன் பண்ணோம்னா நியூக்ளியோசைடு கிடைக்கும். அந்த நியூக்ளியோசைடையும் அதான் பாஸ்போரிக் ஆசிட், நியூக்ளியோசைடையும் பாஸ்பேட்டையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு நியூக்ளியோடைடு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் என்னது? நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிநியூக்ளியோடைடு சொல்லக்கூடிய. சுகர் அப்படிங்கிற யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பெண்டா சுகரை சொல்கிறாங்க. இதுதான் சுகருங்கிறது. ஓகே, இது பாஸ்பேட் குரூப். பேஸ் அப்படிங்கிற யாரை சொல்கிறாங்கன்னா இதான் சொல்கிறாங்க, அடினின் குவானின் சொல்ல முடியாது, இதான் தட் இஸ் பேஸ். இதுதான் பேஸ். ஸோ பேஸ் ப்ளஸ் சுகர் and nucleoside plus phosphate gives nucleotide. So nucleotide number of nucleotides is called polynucleotide. Do you understand? இது புரிஞ்சாவே தெரிஞ்சு போயிடும். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைடுன்னு என்ன மீனிங் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. சுகர் அப்படின்னா அந்த பெண்டா சுகர் சொன்னோம் இல்லையா, 2 டைப்ஸ் பெண்டா சுகர் பாருங்கள். அது கூட பேஸ் கம்பைன் பண்ணுறோம். பேஸ் மீன்ஸ் லைக் தட் அடினின் குவானின்
தயமின்ஸ், சைட்டோசின்ஸ் இப்படின்னா டிஎன்ஏ. அடினைன், குவானின், சைட்டோசின்ஸ், யூரோசில்னா ஆர்என்ஏ. ஸோ அது கூட அதை கம்பைன் பண்ணோம்னா நியூக்ளியோசைடு கிடைக்கும். நியூக்ளியோசைடு ஒரு இடைக்கூட பாஸ்பரிக் ஆசிட் லிங்க் பண்ணோம்னா நியூக்ளியோடைட் கிடைக்கும். நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் பாலிநியூக்ளியோடைட்ஸ் சொல்லுவோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் கிளிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏல பார்த்தா புரியும். ஸோ இதான் வந்து டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஜி அப்படின்னா குவானின்ஸ், சி அப்படின்னா சைட்டோசின்ஸ், டிங்கிற தயோமின்ஸ், அடினின்ஸ். ஸோ இதுக்கடையில் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கடையில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடினைன் குவானின் கடையில் பாண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது தயோமின்ங்கிறது பேஸ், அடினுங்கிறது அனதர் பேஸ். அதுக்கடையில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கடையில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கிளியராக பார்த்து. ஆக்சுவலி இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம டெல்டட் போர்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட் டாபிக் டைரெக்டாக. ஸோ ஏதோ டாபிக் போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.